எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் நம்மை வர்த்திக்க பண்ணுகிறவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதாவது நமது தேவனாகிய கர்த்தர் அவரை தேடுகிற பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வேதத்துல பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் தமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வர்த்திக்க பண்ணுவார், விருத்தியடைய பண்ணுவார், குறுகி போகாதபடிக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க தெரியுமா? அப்ப நம்பிக்கையோடு காத்துருங்க. பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், 100 மடங்கு பலன் வருது. ஈசாக்கு அப்படி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆன உடனே அந்த தேசத்தின் ராஜா அவன் மேல பொறாமைப்பட்டு அவன்கிட்ட சொல்றான், எப்பா நீ நல்லா இருப்பா, எங்களை விட்டு போயிரு, நீ எங்களை விட பெரியவன் ஆயிட்டா, அதனால தயவு செய்து என் தேசத்தை விட்டு போயிருன்னு சொல்லி பாருங்க ஈசாக்கை துரத்துகிறான். அப்ப கவனிங்க, தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து அவன் விருத்தி அடைந்தாலும் இந்த உலகத்துல அந்த ஆசீர்வாதத்தை கண்டு பொறாமைப்படுகிற மக்கள் இருப்பாங்க, விரோதமா எழும்புகிற மக்கள் இருப்பாங்க, நம்மளை துரத்தி விடுகிற மக்கள் இருப்பாங்க. நீங்க ஒரு கம்பெனியில வேலை பார்த்து ஓனருக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டீங்கன்னா கூட வேலை பார்க்கிறவனே நம்மளை பகைப்பான். நீங்க ஒரு ஊர் கிராமத்துல இருக்கீங்க, திடீர்னு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு வாசல் வாங்கிட்டீங்கன்னா உங்க உள்ளூர்காரங்களே உங்களை என்ன பண்ணுவாங்க, பொறாமையோடு பார்ப்பாங்க. இது இயல்பு, இது இயல்பு. அதை கண்டு சோர்ந்து போயிடக்கூடாது. ஆனாலும் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். பாருங்க, ஈசாக்கு துரத்தப்பட்டான். துரத்தப்பட்ட உடனே அவர் சோர்ந்து போனாரா? இல்லை. இன்னொரு இடத்துல போய் தோன்றார். ஆபிரகாம் காலத்துல தூர்த்து போடப்பட்ட துறவுகளை தோண்டி தண்ணீரை கண்டுபிடிக்கிறார். கேரூரார் வராங்க, இது எங்களுக்குப்பா, இது எங்க துறவு. பாருங்க, வாக்குவாதம் பண்றாங்க. அந்த இடத்துக்கு ஏசேக்குன்னு சொல்லிட்டு அதை விட்டு கடந்து போறார். அடுத்த இடத்துல போய் துறவு தோன்றாங்க, தண்ணி வருது, அங்கேயும் வாக்குவாதம் பண்றான். அதையும் ஈசாக்கு விட்டு கொடுத்துட்டு போறார். அந்த இடத்துக்கு சித்தன்னான்னு பேர் வைக்காங்க. மறுபடி போய் ஒரு இடத்துல தோண்டி தண்ணீரை கண்டுபிடிக்கும் போது வாக்குவாதம் பண்ண யாருமே வரல. அப்பதான் ஈசாக்கு ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு, தேவன் தேசத்தில் பழுகும்படி நமக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு ரெகோபோத்னு பேர் வைக்கிறார். அதே போலதான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது சில நேரம் மனுஷர்கள் போராட்டம் வரும், நிந்தைகள் வரும், சில தோல்விகள் வரலாம். சோர்ந்து போகாதீங்க. ஈசாக்கை போல பொறுமையோடு இருந்து பிரயாசப்படுங்க. உங்களை வர்த்திக்க பண்ணுவார், நீங்கள் குறுகி போக மாட்டீர்கள். அல்லேலூயா. சோ நீங்க வர்த்திக்கப்படுவதற்கும் குறுகி போகாம இருக்கிறதுக்கும் உங்களுக்கு திட நம்பிக்கையும் விசுவாசமும் சோர்ந்து போகாத இருதயமும் வேணும். அது மட்டும் இருந்துட்டுனா கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில நீங்க தந்த நல்ல சத்தியத்துக்காக, கிருபையுள்ள வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. எத்தனை பிள்ளைகள் உமது ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. உங்க நாமத்துல உமது பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களின் அப்பமும் தண்ணி ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்களின் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், அவர்கள் குடும்ப சமாதானத்தோடு இருக்கட்டும், நன்மை கிருபை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமா தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். God bless you.